வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனோம்னா அங்கே இருக்க சிக்கனோட டேஸ்ட்டே வித்தியாசமாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை நம்மளோட கிச்சன்லேயே எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்னதாக ஒரு முழு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் காரத்துக்கு முழுசாகவே மிளகுத்தூள் தான். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனீஸ் ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலே செய்கிறதுக்கு மைனீஸ் ரெசிப்பியும் நான் சொல்கிறேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட 125 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில், கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊட்டி எடுத்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மைனீஸ் ரெடி ஆகிடும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கவர் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு இந்த சிக்கனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின சீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பவுலில் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மைதா மாவை கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காலாம் கரைச்சிக்க தேவையில்லை, அந்த தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக இருக்க மாவில் போட்டுட்டு ஜஸ்ட் அதை ஒரு பெரட்டிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் போட்டுட்டு ஸ்பூன் ஒன்றுத்துக்கும் வேறு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி அது மேலே கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகிடும். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு மிக்சடு ஸ்பைசஸ் அப்படின்னு ட்ரை ஸ்பைசஸ் விற்கும், அதை இந்த மைதா மாவில் கலந்துட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற சிக்கன் 65ல் மசாலாஸ் நிறைய இருக்கும், ஆனால் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே மைல்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.